அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான சித்ரா பௌர்ணமி. குளிக்கும் நீரில் ஒரு ஸ்பூன் இந்த எளிய பொருளை சேருங்கள், 7 ஜென்மத்து பாவம் நீங்கி மகத்தான புண்ணியம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான சக்திமிக்க மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாளைய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சூட்சம மிகுந்த ஒரு தாந்திரிக குளியலை இப்ப நம்ம பார்க்க போறோம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி மிக மிக விசேஷமான ஒரு நாள். அதிலும் திங்கட்கிழமையில் சித்ரா பௌர்ணமி வருவது இன்னமும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். திங்கட்கிழமைனாலே சந்திர பகவானுக்கு உரிய நாள். அன்றைய தினம் முழு பௌர்ணமி தோன்றுவது நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மே மாதம் 11ஆம் தேதி இரவு 8:48 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் மே 12 திங்கட்கிழமை இரவு 10:44 நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி முதல் நண்பகல் 12 மணிக்குள்ளாக செய்து முடிக்கணும். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 1 ஸ்பூன் அளவிற்கு தயிர். இன்றைய தினமே தயிர் நீங்க வாங்கி வச்சிடலாம், அல்லது வீட்டிலேயே நீங்க உரை போட்டு வைப்பீங்கன்னா அதையும் தாராளமாக செய்யலாம். மொத்தத்தில் 1 ஸ்பூன் அளவிற்கு தயிர் நமக்கு தேவை. நாளைய தினம் நீங்க குளிப்பதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த தாந்திரிகத்தை செய்ய ஆரம்பிக்கணும். கிழக்கு திசை, ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி நம்ம உட்காரணும். தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு சின்ன திருநாமத்தை நம்ம சொல்ல போறோம். சோ நீங்க நின்னுட்டே கூட சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். மொத்தத்தில் கிழக்கு திசையை பார்த்து நிற்கணும், அதுதாங்க முக்கியம். இப்ப 1 ஸ்பூன் அளவிற்கு தயிர் நீங்க எடுத்துக்கோங்க. அதை நீங்க ஒரு சின்ன டம்ளர்லயோ அல்லது கிண்ணத்திலேயோ கூட போட்டு வச்சுக்கலாம். அதை நீங்க கையில புடிச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட்ல டம்ளர்ல அல்லது கிண்ணத்துல தயிரை வச்சுட்டு அதை நீங்க புடிச்சுக்கணும். மனமுருகி கங்காதேவியை நீங்க நினைச்சுக்கோங்க. 7 ஜென்மத்து பாவங்கள் நீங்கி மகத்தான புண்ணியம் சேரணும்னு அன்னை கங்காதேவியிடம் மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 5 நிமிடங்களுக்கு சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஸ்ரீ கங்காயே நமக, ஸ்ரீ கங்காயே நமக, ஸ்ரீ கங்காயே நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அன்னை கங்கை தேவியினுடைய திருநாமம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 5 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை சொல்லிட்டு அந்த தயிரை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல கலந்துட்டு பிறகு நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். தலைக்கு குளிப்பது மிகவுமே விசேஷம். முடியாதவங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்காக நீங்க அந்த தயிரை கையில வச்சுட்டு நாம ஜபம் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக 2 முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருளை பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. இது வியாபார
வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு இந்த பொருட்களை நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்களுக்கு உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த ஏறு சிங்கி கட்டையை வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இதனுடன் இன்னும் சில தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையுமே நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில பதிவுகளாக நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 16ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. மோஸ்ட்லி இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.